அனைவருக்கும் வணக்கம். கயல் பாய்ச்சல் காணொலி மூலம் இன்னைக்கு என்ன விடயத்தை விவாதிக்க போறோம்னா இன்று கோவை மகிழா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் ஒரு மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன மிகச்சிறப்பான தீர்ப்பு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை யாரும் மறந்திருக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு வடு. ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்ற பிள்ளைகளும், அண்ணன்களும், தம்பிகளும், பெற்றோர்களும் நெஞ்சில அடித்து அழுத காலம். அது 2016, 18 அந்த நேரங்கள்ல. ஏன்னா இது போன்ற அந்த காணொலியெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே கண்ணீர் வரும். உங்களை நம்பித்தாண்டா வந்தேன், ஏன் இந்த சித்திரவாதம் பண்றீங்க? அண்ணே நான் சட்டையை கலட்டுறேன், அடிக்காதீங்க பல்ட்டுட்டே அடி வெளுத்தான். பாவத்தம் தனிமைப்படுத்தி ஒரு பங்களால கொண்டு போய், அப்ப இந்த கூட்டங்கள்லாம் யாரு? இவங்களுக்கு எதுக்காக அந்த 9 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது? அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகார மையத்தினுடைய பிள்ளைகளுடைய காம ஆட்டங்கள் தான் இது முழுக்க காரணமாக இருந்தது. யாராலும் மறுக்க முடியல. 100க்கும் மேற்பட்ட பெண்களை தனிமைப்படுத்தி காதல் என்ற பெயர்ல அப்படியே பங்களாவை கூட்டு போறது, இவங்க பூரா கூட்டு பலாத்காரம் பண்றது, கூட்டு பலாத்காரம் பண்ணி அப்படியே அதை காணொலியா எடுக்கிறது, அவங்க பூரா அந்த ஒரு பகுதி இந்த வாட்ஸ்அப் தளத்துல போட்டு ரசிக்கிறது. இவங்க பூரா ஒரு சைக்கோ அப்படியே ரசிச்சு விளையாடுறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா மந்திரி, சட்டமன்ற அமைச்சர், மாவட்ட பொருளாளர், இப்படி மாவட்ட தலைவர்களுடைய பிள்ளைகள் யாரு கேட்க? அதிகார மையத்து பக்கத்துல காவல்துறை போக முடியாது, எட்டிதான் நிக்கணும். அதனால இது 2016, 18 இந்த பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு இடமா அவங்க காசுகளை வச்சு அதிகாரத்தை வச்சு பேசி முடிக்கிறாங்க. அப்ப பெண்களை மிரட்டுறது, நீ ஒண்ணு வா படு, இல்லைன்னா உன்னை கொலை செஞ்சிருவோம், வீட்டை தூக்கிடுவோம், நீ காவல்துறைக்கு போனேன்னா உன்னை விவச்சாரின்னு உன்னை உள்ள தள்ளிடுவோம், நீ வரலன்னா அப்படின்னு பல மாதிரி மிரட்டல் எடுத்து பல ஆண்டுகளா சுகபோகமான வாழ்க்கையை இந்த மைனர்கள் விளையாடி இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது மாணவ பருவங்களிலும் கல்லூரி பருவங்களில் காதல் வருவது இயல்பு, அதுல மாற்று கருத்துல. அது பள்ளி பருவத்திலேயோ கல்லூரி பருவத்திலேயோ காதல் வரும்போது பெரும்பான்மையாக அது நிறைவு பெறாது. குடும்ப சூழல், அந்த வயது காரணங்கள், ஒரே வயது, பெண்களுக்கான கால சூழல் இதெல்லாம் அமையாது. ஆனா அது ஒரு வடுவாகவே இருக்குமே தவிர ஆனா இது போன்று காதல் என்ற பெயர்ல அவளை தனிமைப்படுத்தி, நம்ம நண்பர்களுக்கு பூரா விருந்தாக்கி, அவளை கொடுமைப்படுத்தி, சித்திரவதை செய்து, அவளை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, இப்படி ஒரு காமலீலைகளான ஒரு கொடூர செயலை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மானுடத்தன்மை கொன்ற மனிதர்கள் எவனுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் அடிப்படையிலவே பாத்துட்டீங்கன்னா, இவங்களோட பின்புலம் இது எதனால இந்த வழக்கு காவல்துறையிட்ட இந்த மைனர் குஞ்சுகள்லாம் எப்படி சிக்கிரியாங்கிறத நம்ம பார்க்கணும். மைனர் குஞ்சுகள் எப்படி சிக்கிரியான்னு பார்த்தீங்கன்னா, 2019 பிப்ரவரி 12ஆம் தேதி ஒரு காவல்துறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒரு பெண்ணு ஒரு புகார் மனு கொடுக்குது. இந்த மாதிரி எங்களை காணொலி எடுத்து இந்த மாதிரி இது தொடர்ந்து சித்திரவதை பண்றாங்க, இது எண்ணற்ற பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. காவல்துறையால வழக்கு எடுக்க முடியல. யாருன்னு பார்த்தா பூரா ஆளுங்கட்சியினோட அதிகாரத்துல இருக்கிற அந்த மைனர் குஞ்சுகள், இவங்களை எப்படி எடுக்க அப்படிங்கிறது அவங்களால முடியல. பிறகு போராட்ட களங்கள் அதிகமாகுது. மக்களுடைய போராட்ட களங்கள் வர அழுத்தம் அதிகமாகும் பொழுது ஒரு வழி இல்லை. பிறகு இப்படி தொடர்ந்து என்ன பண்றேன் அப்படின்னு என்ன செய்யறா, ஒரு பாப்பா ஒரு இடத்துல பேசுது, தன்னுடைய தோழிட்ட பேச பொழுது அவங்களை என்ன சொல்றாங்க, அவனை தனிமைப்படுத்தி வர சொல்லு அப்படிங்கும்போது இந்த சபரிராசனும் இந்த திருநாவுக்கரசும் மாட்டிக்கிறாங்க. அப்ப சபரிராஜனுடைய மொபைல் மாட்டிக்கிறது. சுத்தி நின்று அடிச்சு அடியில மொபைலை போட்டு ஓடிறியா. மொபைல் எடுத்து பார்க்கும் பொழுது தெரியுது 100க்கும் மேற்பட்ட காணொலிகள் அதுல இருக்கு. அது கூட்டு பலாத்காரம், காதல், சித்திரவாதம், தொடர்ந்து அதை பார்க்க சகிக்கலங்கிறாங்க. உடனே காவல்துறையிட்ட போன உடனே என்ன செய்யுது, சிபிசிஐடிக்கு இது மாற்றப்படும். எஸ்பி நிஷா அவர்களுடைய தலைமையில அவங்க 1300 பக்கம் கொண்டு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. அதற்கு பிறகு ஆளுங்கட்சியினுடைய மிரட்டல், உருட்டல், சாட்சியில மிரட்டி பார்ப்பது, என்னென்ன வேலைகளும் நடக்குது. ஏன்னா இங்க வெளியே உனக்குத்தானே சட்டம் என்பது சிலந்தி விலை போன்றது. சிறு குலைகளை மாற்றிக்கொள்ள பெருங்குலையெல்லாம் ஓடிடும். அப்ப இப்படி ஒரு கால சூழ்நிலையில
அப்ப என்ன செய்யுது வந்து சிபிசிஐடிக்கு இருந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படுது. அதுல தலைமையாக இருந்த அம்மா வைஷ்ணவி பச்சைமேல் அவர்கள்லாம் வந்து 1500 பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வந்து கோர்ட்டுக்கு கொடுக்குறாங்க, நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்படுது. இது காலதாமதமான வழக்காக இருந்தாலும் கூட வந்து ஒட்டுத்த தீர்ப்பு என்பது சரியான சவுக்கடி. வரும் தலைமுறைகள் வந்து இது போன்ற வந்து பண திமிரும் அதிகார திமிரும் ஆணவ திமிரும் கொண்ட மைனர் குஞ்சுகள் இது போன்ற மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பு. மகிழா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் அம்மா நந்தினி தேவி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது வந்து மிகச் சிறப்பான தீர்ப்பு. இதுல 9 குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை. சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிகண்டன், பாபு, ஹரன்பால், அருளானந்தம், அருண்குமார், இப்படி 9 பேருக்கும் வந்து ஆயுள் தண்டனை. இதுல வந்து பாத்துட்டோம்னா சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை, திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை, சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனை, வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை. இதுல 50,000, 40,000, 30,000 தொடர்ந்து வந்து அபகாரமும் வந்து கோர்ட் வந்து விதிச்சிருக்கு. இதுல பாபு, ஹரன்பால், அருளானந்தம் என்பவர் வந்து முக்கியமான குற்றவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும் புள்ளிகளோட மைனர் குஞ்சுகளோட இதுல வந்து நாங்க வந்து ரொம்ப இளைஞர்கள், இரண்டாவது வந்து நாங்க ஒத்த புள்ள, இன்னொருத்தர் நான் ரெட்ட புள்ள, எங்களுக்கு எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு நீங்க வந்து நீதிமன்றம் எங்களை தண்டிக்க கூடாது, தண்டனை குறைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது பண முதலாளிகள் வந்து முந்தி அடிச்சு வேலையெல்லாம் பார்த்திருக்கேன், ஒண்ணுமே முடியல. அதே நேரத்துல வந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து சிதறடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டாலும் கூட வந்து அதுல 48 பெண்கள் வந்து புறச்சாட்சியாக இல்லாமல் வந்து ரொம்ப கவனமாக ரகசியமாக அவர்கள் கொடுத்த சாட்சியே வந்து இந்த வழக்குக்கு பெரும் தூணாக நின்றது. அதுலயும் போக நீதிமன்றத்திற்கு நேரடியாக வந்து 8 பெண்கள் புறச்சாட்சி இல்லாம வந்து அவர்கள் செய்த கொடுமை, காம லீலைகள், அந்த அட்டகாசங்கள் அத்தனை அத்தி வேற ஆணி வேற எடுத்து வைத்ததனுடைய விளைவு இந்த வெற்றிக்கு பெரும் காரணமாக இருந்திருக்கு. அப்ப இதுல உண்மையான வீராங்கனைகள் யார் என்று பார்த்தா, முதலில் வந்து மகிழா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அம்மையார் நந்தினி தேவி அவர்களுக்கு நன்றிகள் பாராட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வந்து அப்ப இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் 8க்கும் மேற்பட்ட பெண்கள், 48 பெண்கள் வந்து இன்னும் தலைமுறைகள் கூட நம்மள மாதிரி இது போன்ற கொடுமைகளுக்கு ஆளாக்க கூடாது என்ற ஒற்றை நோக்கோடு அவர்கள் நீதிமன்றம் வந்து அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் தான் இன்றைக்கு பெரும் வெற்றியாக அதை பார்க்கப்பட்டாலும் கூட வந்து உண்மையான வீராங்கனைகள் அவர்கள் தான். அவர்களை வீர தாய்கள் என்று கூட சொல்லலாம். நம்ம இன்னைக்கு அதிகார மையத்தினுடைய மைனர்கள் வந்து இந்த வழக்குல வந்து சிக்கனால வந்து அதை உடைச்சு வழக்குல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம அதிகார மையம் இன்னும் நீதி என்பது வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவருடைய நேர்மையும் தியாகமும் வந்து ஒவ்வொரு அதிகார மையத்திலும் இன்னும் இருக்குது. அத அந்த அம்மையார எஸ்பி நிசா அவர்களை வந்து பாராட்டணும். அதற்கு பிறகு வந்து சிபிஐ விசாரணைக்கு போகுது. இது கடைசி வரைக்கும் 1500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை வந்து தயார் செய்து அவர்கள் தடயங்கள் அளிக்கப்பட்டதை மீட்டுருவாக்கம் செய்து அந்த பெண்களுடைய குடும்பத்திற்கே தெரியாம அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் வந்து வாக்குமூலம் கொடுக்க வைத்து அவர்களை பூரா வந்து தைரியம் ஊட்டி நமக்கான வாழ்க்கை இது மட்டுமல்ல, இதை தாண்டியும் பெரிய வாழ்க்கை இருக்கு, அதனால நீங்க எந்த விதத்திலும் பெண்கள் பயப்படக்கூடாது என்று அவர்கள் ஒற்றை நோக்கோடு களமாடிய அம்மையார் வைஷ்ணவி அவர்கள், அம்மையார் பச்சையம்மாள் அவர்களுக்கும் வந்து இந்த இடத்துல நன்றிகள் சொல்லியாக வேண்டும். அதுபோல எத்தனையோ வழக்குகள் வந்து பெண்கள் வந்து விலகி போயிடுவாங்க. ஏன்னா வந்து அது வெளியில வந்து ஊடகங்களுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கை வந்து சர்வநாசமாகும், நம்முடைய முகங்கள் வெளியில வரும், அதனால நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்படுங்கிற பயம், குற்ற உணர்வு எல்லாமே பெண்கள்கிட்ட இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த 8 பெண்களும் வந்து நீதிமன்றம் வரை வந்து சாட்சிகள் சொல்லி இது அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் செய்த தியாகமாகத்தான் நம்ம பார்க்கணும். தியாகம்தான். அந்த வீர மங்கைகளை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து போற்றியாக வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல வந்து சட்டங்களை வந்து இன்னும் வந்து கடினமாக்கணும். அரபு நாடுகள்ல வந்து ஏதோ கற்பழிப்புல ஈடுபட்டேன் அப்படின்னா வந்து அவன் ஆண் ஒரு அறுத்து வீசுறான்.
இந்திய இடத்துல இந்த இந்திய பெருந்தேசத்துல வந்து வலுத்தவனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு சட்டமாக இருக்குது. அது 6 ஆண்டு வரைக்கும் இதை ஏன் இழுத்து போனோம்? குற்றவாளிகள் யார் என்பது தெரியுது, அதற்கான சாட்சிகள் இருக்கு, அதற்கான தடயங்களும் இருக்கு. இதுல எந்த விதத்திற்காக வந்து இத்தனை ஆண்டுகள் எடுத்துட்டு போனோம்? அரபு நாடுகள்ல 1 வாரமா 12 நாள் அதை ஆண் இருப்ப அறுத்து வீசிறியா. அது மாதிரி இந்திய சட்டம் எத்தனையோ முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு. அது போன்ற இந்திய சட்டமும் வந்து மாற்றி அமைத்து வந்து பாராளுமன்றத்தில் புதிய சட்டங்களை வந்து அமுல்படுத்தணும். காலதாமதமான தீர்ப்பு என்பது வந்து எதிரிக்கு சாதகமானது. எத்தனையோ வரிகள் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து இந்திய அரசு மாற்றி அமைக்கணும். சட்டங்கள்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு இது போன்ற புதிய சட்டங்களை எல்லாம் வரையறுக்கப்படணும் என்ற விவாதங்கள் செய்யணும். அதே நேரத்தில் பெண்களை மட்டும் வந்து பெற்ற தாய்மார்கள் வந்து பாதுகாப்பது மட்டும் கடமை இல்லை, தன் பிள்ளைகளையும் வந்து பாதுகாக்கணும். தன் மகன் எங்க போறான், எங்க வர்றான், யாரோட சேர்ந்திருக்கான், அவனோட தீய பழக்கங்கள் என்ன, அவனுடைய நல்ல பழக்கங்கள் என்ன. அதே நேரத்துல வந்து அவன் ஒழுக்கக்கேடான ஒரு நிலைக்கு போகும்பொழுது அதற்கான காரணம் என்னங்கிறதெல்லாம் வந்து தாயும் தந்தையும் ஆண் பிள்ளைகளை வந்து தொடர்ந்து கண்காணிக்கணும். அந்த 14 வயசுல இருந்து அந்த 20 வயசுக்குள்ள அவனுடைய அந்த பருவ காலங்கள்லதான் இது போன்ற தவறுகள் நடக்கும். அதனால அவனுடைய சேர்க்கை என்ன, அவனுடைய பழக்கம் என்ன, அவனுடைய நடவடிக்கையின் மாற்றம் என்ன, ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளை வந்து பெண் பிள்ளைகளை பார்ப்பது போல வந்து ஆண் பிள்ளைகளையும் வந்து தாய் தந்தையர் வந்து பின்தொடர்ந்து அவர்களை கண்காணித்து அவர்களை வந்து நேர் செய்ய வேண்டிய கடமை தாய் தந்தையருக்கு இருக்கு. அது தவிர்த்து தான் புள்ள தானே, தான் புள்ள எந்த தவறு செஞ்சாலும் வந்து தவறு இல்லை, அவன் ஒழுக்க சில என் புள்ள அப்படி செஞ்சிருக்காது, அந்த பிள்ளைகள் செஞ்சதுனால இவன் மாட்டிக்கிட்டான், இவன் நல்லவன், இப்படிலாம் வந்து தாய் தகப்பை வந்து யோக்கிய வேஷம் போடக்கூடாது. தன் பிள்ளை தவறு செஞ்சாலும் தவறுதான் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை வந்து தாய் தந்தையர் எடுக்கணும், கையில் எடுக்கணும். அது போன்ற கொடுத்த செல்லம், அதிகாரம் நம்மகிட்ட இருக்கு, ஆணவம் நம்மகிட்ட இருக்கு, ஆட்சி இருக்கு, நம்மளை என்ன செஞ்சிட முடியும், அந்த திமிரு இந்த 9 பேர் இன்னைக்கு கல்வி நின்றுட்டு இருக்கான். அவன் செத்துதான் வெளியே வரணும், எந்த நீதிமன்றமும் அவனை விடுதலை செய்யாது. அவ்வளவு சான்றுகள் தரமா இருக்குது. அவன் சாகிற வரைக்கும் சிறையில தான் இருக்கணும். அதனால வந்து இதெல்லாம் இந்த வழக்கை வைத்து இந்த வழக்கு இந்த தீர்ப்பின் அடிப்படையில வந்து வளரும் தலைமுறைகள் வந்து இது ஒரு பாடமா எடுத்துக்கணும். நம்ம செய்யற தவறுகள் வந்து எதை நோக்கி போகுது. நம்ம அப்பா காப்பாத்திருவாரு, அப்பா மந்திரியா இருக்காரு, எங்க தாத்தா எம்எல்ஏவா இருக்காரு, எங்க பாட்டி நீதிபதியா இருக்கு, எங்க தாத்தாவுக்கு பெரிய சொத்து இருக்கு, அண்டா உண்டாலாம் அதிகமா இருக்கு, அதனால நம்மளை எப்படியாவது காப்பாத்திருவாங்க, நம்ம எது செஞ்சாலும் உலகத்துக்கு தெரியாது, அதனால வந்து எந்த தப்பு செய்வோம் அப்படிங்கிற நிலைப்பாடெல்லாம் வந்து இளைஞர்கள் எல்லாம் மாத்திக்கிறோம். காவல்துறை கைது பண்ணாட்டெல்லாம் வந்து காலம் ஒரு நாள் கைது செஞ்சிடும். இங்க சரியும் தப்பும் நிறைந்ததே வாழ்க்கை, அதுல மாற்று கருத்துல எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து சரியும் தவறும் வரும், அதுவே வாழ்க்கையாக இருக்குது. அதை எப்படி நேர்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப தாய் தந்தையர் தான் வந்து அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும். ஒரு தாய் தந்தையரா இருக்கும்போது கடந்து வந்த பாதைகள் நம்ம செஞ்ச தவறு என்ன, நம்ம செஞ்ச சரி என்ன என்பதை உணர்ந்து தாய் தந்தையர் தன் பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்தணும். அந்த வயசுல இந்த 9 பேர் அந்த வயசு அந்த பருவ காலங்கள்ல இந்த 9 பேர் இருக்கிறான். சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், மணிகண்டன், திரேன்பாலு, அருளானந்தம், அருண்குமார், இவங்க போட்ட ஆட்டம் என்பதற்கே காரணம் வந்து அந்த அவன் தாய் தந்தையருடைய வளர்ப்பு. எதுனாலும் செஞ்சுக்கோ, என்னனாலும் செஞ்சுக்கோ, அதிகாரம் நம்மகிட்ட இருக்கு, ஆட்சி இருக்கு, நம்மளை புற உங்களை தூக்கி நட்டமை தூக்கி நிப்பாட்டிடுவோம். அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த செல்லம், அவர்கள் எடுத்த வளர்ப்பு, அதான் இன்னைக்கு பெரிய இந்த குற்றச்செயல வந்து முடிஞ்சிச்சு. அப்ப என்ன செய்ய போறாங்க? தாயும் தந்தையும் நீதிமன்றத்துல கதறி என்ன ஆயிரப்போகுது? இன்னும் 9 குடும்பம் இளவு வீடு மாதிரி இருக்கும். இல்லை செயல ஒட்டு இவன் மட்டும் என்ன வாழ்ந்துட போறான், என்ன சுகமா இருந்துட போறாங்க? ஒண்ணும் கிடையாது. அப்ப பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்க்கணும்ல. காதல் என்ற பெயர்ல வந்து தனிமைப்படுத்தி கூட்டு பலாத்காரம் பண்ணிருக்க, தொடர்ந்து உடலுறவு பண்ணிருக்கேன், கூட்டு பலாத்காரம். அப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமை. அடிச்சு சித்திரவாதம் பண்ணிருக்க. உடலுறவு மட்டுமல்லாத வந்து என்னென்ன காம இச்சைகளுக்கு அவங்களை ஆளாக்கணுமோ அத்தனையும் வந்து அந்த சீரழி விட்டுருக்க. அந்த பெண்களை வந்து சீரழிச்சு செங்கச்சம்ம கூட்டுருங்க, புரிஞ்சுங்களா? அப்ப அந்த குடும்பம், அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பார்க்கணும்ல. அதனால வந்து இந்த தீர்ப்பு இந்த உலகத்திற்கு என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், இந்த மாணவ செல்வங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் வந்து அந்த பருவ வயதில் வந்து தன்னை நேர் செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்கு. அதை தவிர்த்து அவருக்கு பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் இருக்கு, தன் பிள்ளைகளை நேர் செய்ய வேண்டும்.
அவர்களை ஒழுக்க நெறியோடு வளர்க்க வேண்டும். சமூகத்தில் ஆளுமை மிக்க அறிவு சார்ந்த ஒரு ஆண்மகனாக அவனை அடையாளப்படுத்துவது தாய் தந்தையருடைய கடமை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.